Hi friends, welcome to my channel Shubis Just My Way. நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா அரைக்கீரை பொரியல். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்யறதுக்கு நான் ஒரு கட்டு அரைக்கீரையை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேருக்கு அரைக்கீரைனா எதுன்னு தெரியாமல் கூட இருக்கலாம். பாருங்கள், இதுதான் அரைக்கீரை. இலை கொஞ்சம் சின்னதாக இருக்கும். தண்டு பிங்க் கலரில் இருக்கும். ரொம்ப மெலிசாக இருக்கும் பார்க்கவே. நீங்கள் இது இந்த மாதிரி தண்டை மட்டும் கிள்ளி எடுத்துகிட்டு கீரையை சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டுக்கலாம். நான் பாருங்கள், க்ளீன் பண்ணி அரிஞ்சு காட்டுறேன். பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பேனில் நான் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கூட ஒரு ஸ்பூன் உளுந்தும் போட்டுக்கிறேன். இது நல்லா எண்ணெயில் பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். எப்பவுமே வீக்லி ஒன்ஸ் கீரை நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கிறேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா சாப்பிட்றவங்களா இருந்தால் பச்சை மிளகா 2 இந்த டைமுக்கு சேர்த்திக்கலாம். நான் மிளகாத்தூள் மட்டும்தான் இதுக்கு போடுறேன். கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் மாறிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள் இது 3ஐயும் நான் இந்த டைம்லேயே சேர்த்துட்றேன். ஏன்னா கீரை போட்ட பின்னாடி போட்டால் அங்கங்கே திட்டாக ஒட்டிக்கும். இது கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதனால் நான் எண்ணெயிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீரையை போட போகிறேன். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிருங்க. ஏன்னா ஆல்ரெடி கீரையிலே கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம தண்ணியோடு போட்டோம்னா ரொம்ப நேரம் ஆகும் தண்ணி சுண்டுறதுக்கு. நல்லா தண்ணியை வடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. கீரை அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது கொஞ்ச நேரத்துலேயே இது தண்ணியெல்லாம் வெளியே ரொம்ப சுருங்க ஆரம்பிச்சிடும். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கினீங்கன்னா சுருங்க ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் மூடி போட்டு வதக்கிறேன் சீக்கிரமாக வேகிறதுக்காக. பாருங்கள், கீரை நல்லா தண்ணியெல்லாம் விட்டு நல்லா சுருங்க ஆரம்பிச்சிச்சு. இதே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம வதக்கினோம்னா சீக்கிரமாக வெந்துடும். நல்லா கீரை வதங்கிடுச்சு. நான் ஒரு அரை மூடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன். அதையும் ஃபைனலாக இது கூட நான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் தேங்காய் போடலைன்னா பாசி பருப்பை கூட ஊற வச்சு ஸ்டார்டிங்லேயே சேர்த்திக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் தேங்காயும் சேர்த்திக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒரு 1 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டதுமே அதில் இருக்கிற அந்த தண்ணியெலாம் நல்லா அப்சார்ப் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆயிரும் பொரியல். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நல்லா ட்ரையாக தெரியுது இப்போ பார்க்க. அவ்வளோதான், அரைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் இந்த ரெசிபி. செஞ்சு பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.